விவிசட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நடிகர் விஜய் அவர்கள் மிகுந்த மன உளைச்சலில் இருக்கிறார். செங்கோட்டையன் அவர்கள் போன் பண்ணி கூட அவர் போனை எடுக்கல. இதன் பின்னணி என்ன நடந்தது என்பதை பற்றி தான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய இந்த புதிய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை சேரும். செங்கோட்டையின் ஆதரவாளர் ஒருவர் நமக்கு கால் பண்ணியிருந்தாரு. அவர் முதல்ல எப்படி எனக்கு பழக்கம்னாக்க, செங்கோட்டையனை வச்சு நம்ம ஆரம்பத்துல வச்சு கிழின்னு கிழிச்சோம் இல்லைங்களா, அப்போ போன் பண்ணி என்ன திட்டுறதுக்காக போன் பண்ணவர். அவரு போன் பண்ணி என்ன ஆரம்பத்துல பச்சை பச்சை திட்டினார் தான். அதற்கப்புறம் அவரு ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. ஆமா தம்பி, நீங்க சொன்னது சரிதான் போல இருக்கு, இவர் பின்னாடி போயிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் புலம்புவாரு. அப்பப்போ போன் பண்ணி புலம்புவாருன்னு வச்சுக்கல, நான் நண்பர் கோவிச்சிக்க மாட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவரு நேத்து நமக்கு கால் பண்ணாரு. தம்பி, அண்ணன் போன் பண்ணாரு விஜய்க்கு, எடுக்கவே இல்லை, மரியாதையை கொடுக்க மாட்டாரு, எடுக்கவே மாட்டாருங்க அப்படின்னு சொன்னாரு. சரி, இவர் யாயா போன் எடுக்கலன்னு சொல்லிட்டு இந்த டிவிகே தரப்பு கிட்ட நம்ம கிட்ட கிடைச்ச சோர்ஸ் மூலமா டைரக்டா நம்மளால பேச முடியல. நமக்கு தெரிந்த நண்பர் மூலமாக விசாரிக்கும் பொழுதுதான் என்ன தகவல் வந்துச்சுனாக்க, விஜய் அவர்கள் கடும் அதிருப்தியில இருக்கிறாரு. எதற்காக அப்படின்னாக்க, முக்கியமான கட்சிகளை கூட்டணிக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு இந்த ஆதவ் அர்ஜுனாவும் செங்கோட்டையன் ரெண்டு பேருமே உறுதி கொடுத்திருந்தாங்க. முக்கியமான கட்சிகளை நான் கூட்டணிக்கு கூட்டிட்டு வரேன் பாருங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே உறுதி கொடுத்திருந்தாங்க. அப்படி முக்கியமான கட்சி தலைவர்கள் யாருமே இன்றைக்கு வரைக்கும் விஜய் சந்திக்கவில்லை. விஜயை வைத்து வியாபாரம் பார்த்தவங்க நிறைய பேர், அதுவும் விஜயை வைத்து நல்ல வியாபாரம் பார்த்து கல்லா கட்டினது யாருன்னா திமுக கூட்டணியில இருக்கவங்க தான் நல்லா கல்லா கட்டுறாங்க. குறிப்பா உதாரணத்துக்கு காங்கிரஸ் விஜயை அப்படியே ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி ராகுல் காந்தி எல்லாம் ட்வீட் போடுவாரு. இவங்க விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியே பேசுவாங்க. திமுக பயந்துகிட்டு எங்க அந்த பக்கம் பிச்சுக்கிட்டு போயிடுவாங்க பயந்துகிட்டு இவங்க இன்னைக்கு சீட்டுகளை ஏத்தி கொடுக்கறதாக பேச்சு வந்திருக்கிறது. அப்போ இந்த விஜயை வைத்து காங்கிரஸ் நல்லா கல்லா கட்டிடுச்சு, விசிகா இதுக்கு முன்னாடியே கல்லா கட்டிடுச்சு. இப்ப வந்த வைகோ வரைக்கும், கடைசியா வந்த வைகோ வேல்முருகன் வரைக்குமே விஜயை வைத்து கல்லா கட்டிட்டாங்க. திமுக கிட்ட ஒரு சீட்டு 2 சீட்டு சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கல்லா கட்டிட்டாங்க. அப்போ விஜய் அவர்களை இந்த அத்தனை பேருமே விஜயை காட்டி காட்டி தங்களுடைய பேரத்தை தான் ஏத்திக்கிட்டாங்க. திமுகவுல யாருமே விஜய் பக்கம் வரல. உதாரணத்துக்கு கடைசியா போன பிரேமலதா அவர்கள் கூட விஜயை காட்டி தான் அதிமுக கட்டியும் சரி திமுக கட்டியும் சரி ரெண்டு பக்கத்துக்குமே பேரம் பேசிட்டு இருந்தாங்க. விஜயை காட்டி காட்டி இங்க பாருங்க இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, எங்க தம்பி விஜய் இருக்கிறாரு, இந்த பக்கம் போயிடும் சொல்றதா ரெண்டு பேரையும் காரணம் காட்டி இன்னைக்கு அவங்களும் ஒரு நல்ல இடத்துல போயிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. பல்கா ஒரு அமௌண்ட்டும் கிடைச்சிருச்சு. அது இவங்க வெற்றி பெறுவாங்களா என்னது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும், அது நல்ல இடமா தீய இடமான்னு சொல்லிட்டு. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது நல்ல இடம் அப்படின்னு நினைச்சிட்டு போய் செட்டில் ஆயிட்டாங்க. இப்படியாக விஜயை வைத்து எல்லாரும் வியாபாரம் செய்து விட்டார்கள். கடைசியாக செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸ் கூட்டிட்டு வரேன், டிடிவி தினகரனை கூட்டிட்டு வரேன், சின்னம்மாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக தெரிவித்திருந்தார் விஜய் கிட்ட. ஆனா டிடிவி தினகரனை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் எவ்வளவு பெரிய அரசியல்வாதின்னு சொல்லிட்டு. அவர் எவ்வளவு நேக்காக அரசியல் செய்யக்கூடியவர், எவ்வளவு நேக்காக அரசியலை கையாளக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப டிடிவி தினகரன் என்ன பண்ணிட்டாருனாக்க, ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெப்ட் பக்கம் திரும்பிட்டார். இந்த பக்கம் விஜய் என்ற கப்பல் அவங்க இன்னும் ஓட் பேங்க நிரூபிக்கல, அவங்க கூட போய் நாமளும் முழுகுவதற்கு எதுக்கு, நம்முடைய கட்சி எதிர்காலம் வேணும், வேலை செய்ய அடிப்படை கட்டமைப்பு வசதி வேணும். அப்ப அவர் பாக்குறாரு திமுக கிட்ட போக முடியாது, ஏன்னா திமுக தான் என்னுடைய எதிரின்னு அண்ணன் டிடிவி தினகரன் எப்பொழுதே முடிவு செய்து விட்டார். அப்படி இருக்கும்போது திமுக பக்கம் போக முடியாது. அப்போ அவரு அதிமுக கூட்டணியே பரவாயில்ல, என்னுடைய தாய் கழகம் தான், நான் இருந்து வந்த கூட்டணி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணி பக்கம் போயிட்டாரு. ஓபிஎஸ் அவர்களை தொடர்ச்சியாக கெஞ்சினார். செங்கோட்டையனு டிடிவி தினகரன் கெஞ்சினதை டிடிவி தினகரனே போட்டு உடச்சிட்டாரு. பொம்பளை மாதிரி அழுகுறாங்க அந்த ஆளு, அழுது வாங்க வாங்க என்னை நம்பி வாங்கன்னு கெஞ்சி கூப்பிடுறாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. நாம பலமுறை சொல்லியிருக்கோம், செங்கோட்டையனை ஒரு ஆள் பிடிக்கும் ஏஜென்ட்டாக விஜய் மாத்தி விட்டார்னு சொல்லிட்டு. அடுத்து ஓபிஎஸ் கேட்கும் போது, ஓபிஎஸ் விஜய் கூட போறதால என்ன லாபம், ஏன்னா 2 முறை முதலமைச்சரா இருந்தவர், 3 முறைனே சொல்லலாம், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், எப்படிங்க இந்த விஜயை நம்பி அவரை முதலமைச்சர் வேட்பாளர் எப்படி இவர் ஏத்துக்குவாரு? அப்படி இவர் ஏத்துக்கிட்டு போயிட்டாருன்னா நாளம்னா அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே ஓ பன்னீர்செல்வத்தை மதிக்க மாட்டாங்களே. அப்போ ஓபிஎஸ் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு உறுதி கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தாக்க செங்கோட்டையன். இன்னைக்கு ஓபிஎஸ் திமுக கிட்ட பேசிட்டு இருக்காரு. இது விஜயை இன்னும் எரிச்சல் விட்டுகிறது. அப்புறம் சின்னம்மா சசிகலா, அவங்களையாவது எப்படியாவது ஈர்த்துட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தாக்க அதற்கும் இன்றைக்கு முட்டுக்கட்டை விழப்போகிறது. சசிகலா அவர்கள் வரும்படியாக தெரியவில்லை. சசிகலா கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கட்சியை கூப்பிட்டுட்டு நம்ம கூட இணைச்சிக்கலாம், நமக்கு ஆதரவு தருவாங்க அப்படின்னு இவங்க நினைச்சாங்க. ஆனா சசிகலா அவர்கள் வர மாதிரி தெரியவில்லை.
அப்படி ஒருவேளை வந்தாங்கன்னாக்க அவங்களுக்கு பின்னணியுடைய வழக்குகள்லாம் எப்படி தோண்டி எடுக்கப்படும் எல்லாருக்குமே நல்லா தெரியும். இது இப்படி இருக்கும்பொழுது பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, எம்ஜிஆர் அண்ணா திமுகன்னு. அந்த கட்சி விஜயை ஆதரிக்கிறோம் என்ற ரீதியில அவங்க இப்ப பேசிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியாக எந்த ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்களையுமே திமுகவில் இருந்தோ அதிமுகவில் இருந்தோ அதிகாரப்பூர்வமாக இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களையுமே யாராலையும் இவர்களால தூக்கி கொண்டு வர முடியல. செங்கோட்டையனாலேயே தூக்கிட்டு வர முடியல. ஏன்னா இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னாக்க சபாநாயகர், முன்னாள் சபாநாயகராக இருந்த தனபால் அவருடைய மகன் வந்து இப்ப கட்சியில சேர்ந்தார். அவர் கட்சியில சேர்ந்ததாவது மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தும் அப்படின்னு டிவிகேவினர் நினைச்சாங்க. ஆனா அது எந்த விதமான ஒரு அதிர்வையும் ஏற்படுத்தாம அப்படி சப்புன்னு போயிடுச்சு. அப்படி போன உடனே விஜய்க்கு இன்னும் அதிருப்தி ஆயிடுச்சு. என்ன தமிழ்நாடு அரசியல் காலத்துல நம்மளை நம்பி ஒருத்த கூட வரலையே, 2 வருஷமா நாம ஆட்சியில பங்கு தரேன், அதிகாரத்துல பங்கு தரேன் சொல்லிட்டு 2 வருஷமா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கவே ஒரு பய கூட வாங்குறதுக்கு வரலையே, என்னையா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் குழப்பத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இத்தனை பேரை நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு உண்மையாகவே பதவியில் இருக்கக்கூடிய, ஏன்னா இது வரைக்கும் அதிமுகவுல இருந்து போய் டிவிகேவில இணைஞ்சவங்க, திமுகவுல இருந்து போய் டிவிகேவில இணைஞ்சவங்க அத்தனை பேருமே கட்சியிலிருந்து ஏற்கனவே நீக்கப்பட்டு விட்டவர்கள், தூக்கி போடப்பட்டவர்கள். அங்க தூக்கி போடப்பட்ட அந்த குப்பைகளை தான் இவங்க கொண்டு வந்து அந்த வாரி கும்பலா கூட்டி வச்சிருக்காங்களே தவிர அதனால கட்சிக்கு எந்த பிரயோஜனமோ கட்சிக்கு எந்த முன்னேற்றமோ டிவிகேவுக்கு கிடையாது. அப்போ அவங்களை கூட்டிட்டு வரேன் இவங்களை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன நடுத்தருவில் நிறுத்திட்டீங்களா? நான் மாட்டு கம்முன்னு அதிமுக கூடவாது கூட்டணிக்கு போயிருப்பேனே, இப்படி கொண்டு வந்து என்ன நடுத்தருவில் நிறுத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் மீது விஜய்க்கு மிகப்பெரிய அதிருப்தி. அதனாலதான் அதிகமாக நிர்வாகிகளுடன் போன்ல பேசுறதே நிறுத்திட்டாராம். பனையூர்ல போய் புகுந்துட்டார்ல, போன்ல பேசுறதே நிறுத்திட்டாராம், பேசுவதே கிடையாதாம். அதனாலதான் செங்கோட்டையன் நேற்று போன் போட்டும் கூட விஜய் அவர்கள் எடுக்கவில்லைன்னு சொல்லிட்டு இந்த தரப்பு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ஆதவ அர்ஜுனா மேல கடும் கோபத்துல இருக்கிறாரு. இப்ப கூட காங்கிரஸ் இன்னும் கூட்டணிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா நம்பிட்டு இருக்கான். 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பதிவு போட்டார் ஆதவ அர்ஜுனா காங்கிரஸை பற்றி. காங்கிரஸ் 150 வருஷ கட்சி, அவங்க எத்தனை பேரை பார்த்துட்டு வந்திருப்பாங்க, எவ்வளவு அரசியல்வாதிகளை எத்தனை மாநில அரசியல பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அவங்க வந்து இங்க விஜயை ஏத்துக்கிட்டு விஜயனுடைய அரசியல அவங்க ஏத்துக்குவாங்கன்னு இன்னைக்கும் ஆதவ அர்ஜுனா நம்புறாரு. அதை விஜயை நம்ப வைக்கிறாருன்னா இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமாக இருக்கும். இதை மட்டும் சிந்தித்து பார்க்கணும், எவ்வளவு பெரிய முட்டாள்தனமாக இருங்க அப்படின்னு. எப்படி அவங்க வருவாங்க? ஒரு மாநிலத்தினுடைய தேர்தலுக்காக ஒரு தேசிய அளவிலான அவங்க கட்டமைச்சிருக்கக்கூடிய அந்த கூட்டணி எப்படி அவங்க உடைப்பாங்க? அவர்களுடைய இலக்கு பிரதமர் வேட்பாளரா முதல்வர் வேட்பாளரா? இங்க முதல்வர் வேட்பாளருக்கு ஆசைப்பட்டுட்டு பிரதமர் வேட்பாளர் கனவை உடைச்சிடுவாங்களா? அப்படி உடைச்சாங்கனாக்க காங்கிரஸே இருக்காது, மண்ணோட மண்ணாகிடும். அப்புறம் எப்படி உடைப்பாங்க? ஆனா அதை இன்னும் ஆதவ அர்ஜுனா நம்பிக்கிட்டு விஜயும் நம்ப வச்சுக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் இன்றைக்கு விஜய் வந்து விரக்தியின் உச்சத்துல இருக்கிறாரு. இவங்கெல்லாம் என்ன இவங்களை நம்பி நடுத்தூர்ல வந்துட்டுமே என்ற அந்த இடத்துக்கு இன்றைக்கு விஜய் அவர்கள் வந்திருக்கிறார். ஜெயிக்கணும்னு ஒரு ஆர்வம் தான். குறிப்பா விஜயகாந்த் எடுத்துங்க, கட்சி ஆரம்பிச்சுட்டு அவருனா போய் எங்கேயாவது கோயம்பேட்டில் இருக்க அவருடைய கல்யாண மண்டபத்தில் என்ன படுத்துக்கிட்டாரா என்ன? இல்ல மதுரையில போய் அவருடைய வீட்டுல முடங்கிட்டாரா என்ன? கட்சி பேரை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியிலே அவர் போராட்ட காலத்துல தான் இருந்தாரு. கட்சியை ஆரம்பிச்சதுல இருந்து இன்னும் வீரியமாக எல்லாரையும் எதிர்த்து பேசினாரு, பத்திரிகையாளர்களை சந்தித்தாரு, போராட்டம் பண்ணாரு, எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தாரு. அவர் இருக்கும் வரைக்கும் கடைசி வரை பத்திரிகையாளர் சந்திப்பதை நிறுத்தவே கிடையாது. ஏன்னா அவருக்கு வெற்றி பெறணும், ஜெயிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்தது. ஆனால் விஜய்க்கு தன்னுடைய கட்சி ஜெயிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா எல்லாருக்கும் பிரச்சாரத்துக்கு மக்கள் கூடுதல் இருப்பாரு. அப்போ அந்த ஆட தெரியாதவன் தெரு கோணல்னு சொல்லுவாங்கல்ல நம்ம ஊர்ல ஒரு பழமொழி, அந்த மாதிரிதான் இவங்களுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல சதி பண்றாங்க, மக்களை சந்திக்க விடாம தடுக்கிறாங்க. அப்படிலாம் யாரும் தடுக்க முடியாதுங்க. ஜனநாயக நாட்டுல எல்லாருக்கும் போராடுவதற்கு உரிமை உண்டு, பேசுவதற்கு உரிமை உண்டு, கூட்டம் நடத்துவதற்கு உரிமை உண்டு, சங்கம் அமைப்பதற்கு உரிமை உண்டு, எல்லாருக்குமே உண்டு. விஜய் மட்டும் எப்படி மறுப்பாங்க? விஜய்க்கு கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க, அது எல்லாருக்கும் விதிக்கிற கட்டுப்பாடு தான். அதை இவங்க பெருசா எடுத்துக்கிறாங்க, பெரிய கட்டுப்பாடு எங்களுக்கு தான் தடைன்னு. இவங்க இப்பதானே புதுதா அரசியலுக்கு வந்திருக்காங்க. அதனாலதான் இவர்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய கட்டுப்பாடு என்பது தடைகளை போல தெரிகிறது. ஏன்னா புதுசா வந்தவனுங்க, முன்ன பின்ன ஏதாவது கூட்டம் இந்த மாதிரி நடத்திருந்தா தானே ஓ இவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதிமுக தான் கூட்டம் நடத்துது, அதிமுகவுக்கு தான் இந்த டிவிகேவுக்கு விதிக்கக்கூடிய அதே கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. அதிமுக அந்த கட்டுப்பாடுகள் தான் ஃபாலோ தான் பண்ணுது. தண்ணீர் வசதி செய்து வைக்குது, உணவு வசதி செய்து வைக்குது, மருத்துவ வசதி செய்து வைக்குது. வெயில் டைம்ல கூட்டம் வச்சாக்க மேல கூடாரங்கள் போடுது அதிமுக. அந்த கட்டுப்பாடுகள்லாம் இவங்களுக்கு வச்சோடனே என்ன நாங்க மட்டும் தெருவில் போய் பேசிட்டு அப்படியே ஓடிலான்னு நினைச்சோம், நீ என்ன எங்களை செலவு பண்ண வைக்கிறீங்க, என்ன இந்த அரசு செலவு பண்ண வைக்கிறது, செலவுக்கு பயந்துகிட்டு இந்த குற்றச்சாட்டை வைக்கிறானுங்க. போய் மக்களை போய் சந்திப்பதற்கே திராணி இல்லாத, பத்திரிகையாளர் சந்திக்க திராணி இல்லாத இப்படி போய் ஒளிகிறாருன்னா என்ன அர்த்தம்? தான் ஜெயிக்க மாட்டேன்னு அவருக்கு தெரியுது, யாரும் கூட்டணிக்கு வரலன்னு அவருக்கு தெரியுது.
ரொம்ப நாளா கட்சி ஆரம்பிச்சு திருமாவளவன் பின்னாடி ஓடிட்டு இருந்தாங்க விஜய் கட்சியினர். அண்ணன் திருமாவுடைய மனசு எங்க கூட தான் இருக்கு, எங்க கூட தான் இருக்குன்னு அவர் பின்னாடி ஓடிட்டு அவர்கிட்ட கெஞ்சிட்டு இருந்தாங்க. அவரு கழட்டி விட்டு அவர் திமுக தான் என்னுடைய சரணாலயம், நான் இங்க சரணாகதி அடைஞ்சிட்டேன்னு அவரு முழுக்க அங்கே பாய போட்டு படுத்துட்டாரு. இப்படியாக இவர்கள் யார் யார் பின்னாடி எல்லாம் ஓடுறாங்களோ, காங்கிரஸ் பின்னாடி ஓடுறாங்க, காங்கிரஸ் இவங்களை காட்டி கல்லா கட்டிட்டு அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. இப்படி யார் யார் பின்னாடி எல்லாம் இந்த விஜய் தரப்பினர் டிவிகேவினர் ஓடி ஓடி வந்தார்களோ அத்தனை பேருமே கழட்டி விட்டுட்டு அவங்கவுங்க ஒரு ஒரு கூட்டத்தில் செட்டில் ஆயிட்டாங்க. இன்றைக்கு நடுத்தருவில் இருப்பது விஜய் தான். இன்றைக்கு அந்த விரக்தியின் உச்சத்துல தான் வேலூர்ல கடைசியா அழுதுது. என்னைக்காவது அழுது நீங்க பாத்திருக்கீங்களா? விஜய் ஏதாவது அழுது இந்த மாதிரி கூட்டத்துல பேசி பாத்திருக்கீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். 41 பேர் இறந்தது கூட அடுத்து அவர்களுக்காக ஒரு மலர் தூவி கூட எந்த ஒரு மேடையிலுமே அவர்களுக்கு உரிய மரியாதை செலுத்தல. அப்படி ஒரு மேடையும் வைக்கவில்லை. அப்படி ஒரு மேடை வச்சிருந்தாலும் கூட அதுல அவர் கண்ணீர் சிந்தவில்லை. ஆனா யாரும் கூட்டணிக்கு வரலன்னு உடனே நாம தனித்து விடப்பட்டு விட்டோமே, அவசரமாக கால் வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலூர் கூட்டத்துல கடைசியாக அவர் கதறி எழுதுது. இதுதான் இன்றைக்கு தாவேகாவினுடைய நிலைமை. இதை வச்சுக்கிட்டு இவனுங்க அப்பப்போ சின்ன பசங்க அப்பப்போ வீட்டை விட்டு வெளியில கத்திட்டு உள்ள போயிடுவாங்க இல்ல, அது மாதிரிதான் சின்ன பசங்க வெல்லாம வீடு சேராதுன்னு எங்க ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு. அதுதான் அப்படிதான் இந்த தமிழ்நாடு மக்கள் இந்த டிவிகேவினரை பாக்குறாங்க. ஏதோ ஒரு குரங்கு கூட்டம் கத்திக்கிட்டு இருக்கு, ஏதோ ஒரு தற்குறி கூட்டம் கத்திக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு கும்பலாதான், ஒரு தற்குறி கும்பலாகத்தான் டிவிகேவினரை தமிழ்நாடு மக்கள் பார்க்கிறார்களே தவிர இவர்களை ஒரு அரசியல் கட்சி நடத்தக்கூடிய நபர்களாக தமிழ்நாடு மக்கள் இவர்களை பார்க்கவே இல்லை. அதற்கான தகுதியோடு இவர்கள் நடக்கவும் கிடையாது. ஏதாவது ஒரு பிரஸ் மீட்ல விஜய் தம்பியை கூட்டுறது நிக்க வச்சா அவனோட வண்டவாளம் மொத்தமும் தெரிஞ்சிடும். எனவே மிகுந்த மன உளைச்சல்ல விரக்தியின் உச்சத்துல இன்றைக்கு விஜய் இருக்கிறார்கள். போன தடவை வேலூர்ல அழுததெல்லாம் கம்மி, அடுத்த தடவை கூட்டம் போட்டாருனாக்க இன்னும் கதறி சத்தமாக அழுவார் என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது. ஒருத்த மேடையில ஏறி அழறான் அப்படின்னா, ஒரு அரசியல்வாதி, ஒரு தலைவர் தன்னுடைய கொள்கைகளை சொல்லி திட்டங்களை சொல்லி மக்களை கன்வின்ஸ் பண்ணாத ஒரு தலைவர் மேடையில் ஏறி அழுகுறான்னா எதையோ மறைக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதுதான் விஜயினுடைய வார்த்தையின் வெளிப்பாடு. விஜய் அவர்கள் அந்த சிபிஐ கேட்டது விஜய் தரப்பினர் தான். இன்றைக்கு சிபிஐ கேட்டு அவங்க தீர விசாரிச்ச உடனே எல்லாரும் விஜய் தான் கை காட்டுறாங்க, எல்லாரும் ஆதவ அர்ஜுனா தான் கை கட்டுறாங்க. இன்னைக்கு இவனுங்களா விசாரணை கேட்டுட்டு எல்லாரும் ஏமால பழி போடுறாங்க, சதி பண்றாங்கன்னு இன்னைக்கு நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு தாவேகாக்குள்ள மிகப்பெரிய பூகம்பம் வெடிக்க போகிறது. இவனுங்க தொடர்ச்சியாக இதே மாதிரி பேசினா செங்கோட்டையன் விரைவில் இந்த கட்சியில இருக்க மாட்டாரு. நீங்க என்ன பாருங்க, 2026 பிறகு மீண்டும் தாய் கழகத்துக்கே செங்கோட்டையன் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அவருக்கு மிகப்பெரிய அவமரியாதைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம செங்கோட்டையன் பாக்கெட்ல புரட்சி தலைவி அம்மாவினுடைய படத்தை தான் வச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்போ அந்த படத்தை வச்சுக்கிட்டு ஏறக்கூடாது, விஜய் மேடையில ஏறக்கூடாது, விஜய்க்கு சமமாக நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னாக்க புரட்சி தலைவி அம்மா அவருடைய படத்தை வச்சாக்க திமுக காரங்க விமர்சிக்கிறாங்க, என் கட்சியில இருந்துகிட்டு நீங்க அந்த புகைப்படத்தை வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதற்கும் தடை விதிச்சுட்டாங்க. அதனால இன்றைக்கு இந்த போன் எடுக்காதது, அந்த புரட்சி தலைவி அம்மா அவருடைய படத்தை வைப்பதற்கு தடை விதிச்சது டிவிகேல. இதெல்லாம் மிகுந்த மன உளைச்சல்ல செங்கோட்டையனும் இருக்கிறார். யாருமே கூட்டணிக்கு வரவில்லையே என்ற மன உளைச்சல்ல டிவிகே விஜயும் இருக்கிறாரு. இந்த பக்கம் ஆதவ அர்ஜுனா அவரு ஒரு பக்கம் விரக்தியின் உச்சத்துல அவரு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கிறாரு. நம்மளை ஏமாத்திட்டா, அதாவது காங்கிரஸ் ஆதவ அர்ஜுனாவுக்கு அல்வா கொடுத்துருச்சு. வரன்னு ஆதவ அர்ஜுனா கிட்ட வரன்னு சொல்லிதான் இவங்க இந்த பக்கம் பேரத்தை பேசி இங்க செட்டில் ஆயிட்டாங்க. இப்ப ஆதவ அர்ஜுனாவும் அரசியல்னா என்னன்றதை அவரு உணர்ந்து கொள்வார். அரசியல்னா இதுதான் அரசியல். எனவே டிவிகேல இதுதான் நடந்திருக்கிறது. பொறுத்திருந்து வேறொரு காணொலியில நாம மீண்டும் சந்திப்போம். மீண்டும் சொல்கிறேன், நம்முடைய இந்த புதிய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்ததா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை சேரும். நன்றி.